GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். சென்னை விமான நிலைய மெட்ரோ நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை விம்கோ நகர் மெட்ரோ நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் ஒன்று வழக்கம் போல் புறப்பட்டு சென்றது. இந்த ரயில் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்தை கடந்து உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இத்தகைய சூழலில்தான் ரயில் சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் திடீரென நின்றது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சுரங்கத்திற்குள் மெட்ரோ ரயில் சிக்கிக் கொண்டது. இதனால் சுமார் 20 நிமிடங்களுக்கு மெட்ரோ ரயிலில் இருந்த 300க்கும் மேற்பட்ட பயணிகள் உள்ளேயே சிக்கி கடும் அவதிக்கு உள்ளாகினர். பின்னர் பயணிகள் பத்திரமாக இறக்கிவிடப்பட்டு சுரங்கப்பாதை வழியாக வெளியேற்றப்பட்டனர். பயணிகள் சுரங்கப்பாதை வழியாக நடந்து சென்ற வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அளித்துள்ள விளக்கத்தில், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையம் மற்றும் சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்திற்கிடையே மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து உடனடியாக பயணிகள் அங்கிருந்து ரயில் பாதை வழியாக விரைவாக வெளியேற்றப்பட்டனர். காலை 6:20 மணி முதல் இயல்பான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறோம். நீல வழித்தடத்தில் விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரை மெட்ரோ ரயில் சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. பச்சை வழித்தடத்தில் சென்ட்ரல் முதல் புனித தோமையர் மலை வரையிலும் ரயில்கள் வழக்கமான அட்டவணைப்படி இயங்குகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.